இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன AKA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி மினி சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாவே ஒரு 2 மணி நேரம் தான் மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ தெரியாம ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ற விஷயம் பிடிச்சு போயிட்டு மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பொதுமக்களும் சப்போர்ட் பண்றாங்க, ஹீரோக்கு காசும் வருது. அது என்னடா வித்தியாசமான சம்பவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இன்னும் ஒரு புது லெதரை போட்டு இந்த போட்டோ வாலெட் கொண்டு வந்திருக்க மக்களே. இந்த வாட்டி 999 கிடையாது, 666 மட்டும்தான். திடீர்னு என்னடா ரேட்டு கம் பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாருங்க என்னுடைய ஓன் பிராண்ட்ல நான் கொண்டு வரக்கூடிய முதல் வாலெட் இதுதான் மக்களே. இதுவரைக்கும் எந்த நேமும் போடாம இல்ல மத்த பிராண்டோட நேம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய ஓன் பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாலெட் கொண்டு வந்திருக்கேன். வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. நீங்க யாருக்காச்சும் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு இது ஒரு பெஸ்ட் கிஃப்டா இருக்கும். ஃபுல் லெதர்ல போட்டோ நேம் போட்டு கஸ்டமைஸ்லாம் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்னு நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல மட்டும்தான் உங்களுக்கு லெதருக்கு 1 இயர் வாரண்டி கிடைக்கும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதோ வாங்கிட்டு வராரு, ஆனா ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு பையனுக்கு பர்த்டே, அதனால அம்மா வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கும் போது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காராரு. கேக்லாம் கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரியாணியும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிக்க அம்மாவும் ஒரு பையனும் இறந்து போயிட்டாங்க. மிச்சம் ஒரு பையன் மட்டும் உயிர் பொழைச்சிட்டு இருக்கான். அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காரு. குடும்பமா சேர்ந்து தற்கொலை பண்ணி இறந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணில ஏதோ கலந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனா இந்த பையன் மட்டும் எப்படியோ உயிர் பொழைச்சிட்டான். நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வச்சு சாப்பிட வைக்க ட்ரை பண்ணும்போது, அப்பா நான் சாப்பிட மாட்டேன், அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொன்னா நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அடிச்சு பயங்கரமா ஊட்டி விடுறாரு, வாய்க்குள்ள திணிச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பையன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூக்க மாட்டிட்டோங்க. இவன் என்ன சாப்பிட்டாலும் சாவ மாட்டான் போல மக்களே. விஷயத்துக்கே வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே கண்ணை முழிச்சிட்டு இருக்கான். பைபிள்ல கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அப்பா தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. அட பாவி, குடும்பத்தையே கொலை பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. 2025 ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பிளாஷ்பேக், அதுவும் நம்ம ஹீரோடைய பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோக்கு குடும்பம் எல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோடைய மாமா தான் ஹீரோவை பாத்துக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு கிட்டார் வாசிச்சு பாட்டு பாட ரொம்பவே நல்லா வரும். ரொம்ப நல்லா வரும்னு சொல்ல முடியாது, அவரும் நல்லா பாடுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த டேலண்ட்டை யூடியூப் மாதிரியான ஏதோ ஒரு ஆப்ல காமிச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இவருக்கு காசே வரமாட்டேங்குது. நம்ம ஹீரோ அப்படி இந்த விஷயம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகும்போது மாமா புலம்பிட்டு இருக்காரு. நீ எல்லாம் எப்பதான் வாழ்க்கையில விளங்க போறியோ, இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு டெலிவரி பாய் வேலை பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய மாமா இந்த மாதிரி தான் சொல்லுவாரு, என்ன செமையா திட்டுவாரு, ஆனா மாமாக்கு என்னதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா பயங்கரமா கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த கடன்காரங்க விடாம இந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ண, அப்போ மாமா தான் வந்து காப்பாத்திருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு கடன்லாம் அடைச்சிட்டு நம்ம ஹீரோவை அவரே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமா கல்யாணம் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம இவர் அவரே வளர்த்திருக்காரு போல, இல்லனா பொண்ணு கொடுக்கலையான்னு தெரியல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வழக்கம் போல டெலிவரி பாய் வேலைக்கு போறாரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்க மேனேஜரை மீட் பண்ணி, நான் ரொம்பவே நல்லா பாட்டு பாடுவேன், கிட்டாரும் வாசிப்பேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் கண்டிப்பா நல்லா பாட்டு பாடுவேன், பிடிச்சா மட்டும் காசு கொடுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே போயிட்டு ட்ரை பண்ணு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னும் போது இவரும் போயிட்டு ஓரளவுக்கு நல்லாவே பாட்டு பாடுறாரு, கிட்டார்லாம் வாசிக்கிறாரு. ஆனா அங்க இருக்க பொதுமக்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்தோட வந்திருப்பாங்க, பேசிக்கிட்டு ஜாலியா அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே நம்மள கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பாட்டு பாடுறத கேளுங்க, கண்டிப்பா நான் நல்லாவே பாடுவேன், உங்களுக்கு பிடிக்கும், நான் கிட்டாரும் நல்லாவே வாசிப்பேன் அப்படின்னும் போது அங்க இருக்க ஒரு குடிமகனுக்கு பயங்கரமா கோவம் வருது. டே நீ என்ன அவ்வளவு பெரிய இதுவா, நீ என்ன அனிருத்தா பயங்கரமா பாட்டு பாடி கிழிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது இதையெல்லாம் பார்த்த மேனேஜர், இவன் வந்தா கூட்டம் வரும்னு பார்த்தா கூட்டமா வெளியே போயிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ பண்ண வேலை வரைக்கும் போதும், முதல்ல வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு துரத்தியே விட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பார்ல உட்காந்து செமையா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய
வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. டெய்லி நம்ம ஹீரோ இதே பாருக்கு தான் குடிக்க வருவாரு. இங்க ஒரு ரவுடி பையல பாக்குறாரு. இந்த ரவுடி பைய எந்த அளவுக்கு கேவலமான ஆளு அப்படின்னா, ஒரு குட்டி பையனுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொண்டு போயிட்டு அந்த குட்டி பொண்ணு நாசம் பண்ணி கொலையே பண்ணிட்டு வந்துட்டான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளு. இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே இவனை பிடிக்கவே பிடிக்காது. இவனை பார்த்தாலே பயந்து நடுங்குவாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ போதையெல்லாம் போட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது வண்டி ஒழுங்காவே ஸ்டார்ட் ஆகல. வண்டியை தள்ளிட்டு போறாரு. பேக்ல வேற ஏதோ டெலிவரி பண்ண வேண்டிய பார்சல்லாம் இருக்கும். இதையெல்லாம் நம்ம ஹீரோ தள்ள முடியாம தள்ளிட்டு போகும்போது அங்க ஒரு திருட்டு பைய வரான். வந்தவன் கத்திய காமிச்சு மிரட்டி எல்லாத்தையும் குடு அப்படின்னும் போது இவர் ஒரே பயந்த சுபாவம் கொண்டவரு. எப்பா சாமி, என்ன ஏதாவது பண்ணி தொலைக்காத, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ அப்படின்ற அளவுக்கு அமைதியா நிக்கிறாரு. பேக் கூட மேல வைக்கிறாரு. அவன் பேக்கையும் எடுத்துட்டு வண்டியும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஸ்டார்ட்டே பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கு உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனாலேயே இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. திருட வந்தவன் ஐயோ இவன் என்ன மயக்கம் போட்டு கீழே விழுகிறான், நம்ம தான் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பேக மட்டும் ஆட்டையை போட்டுட்டு ஓடியே போய் இப்போ இவரு டெலிவரி பண்ண வேண்டிய பார்சல், அதுக்கப்புறம் கம்பெனி சொந்தமான பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா. இன்னொன்னு இவரு மயக்கம் போட்டு கீழே விடுவாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வேலையை விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அதனால நைட் டைம்ல ஒருத்தன் கத்தியை காமிச்சு மிரட்டி பேகை மட்டும் புடுங்கிட்டு ஓடி போயிட்டான். மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது மேனேஜரு கழுவி ஊத்துறாரு. உன்னை நம்பி நான் வேலைக்கு எடுத்தேன் பாரு, அந்த பார்சலுடைய மதிப்பு தெரியுமா, இப்ப நான் எவ்வளவு இழவெடுக்க போறனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாரு. அவரு திட்டுறத பார்க்கும்போது நமக்கே கோவரும். ஆனா நம்ம ஹீரோ அமைதியா இங்க பாருங்க சார், இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விடுங்க, நெக்ஸ்ட் டைம்னா நான் கரெக்டா வேலை பாக்குறேன். இன்னொன்னு அந்த காசுக்கு பதிலா வேணா சேலரியில கட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது அப்படின்னா 3 மாசம் சேலரி கட் பண்ணோம் அப்படின்றாரு. ஐயோ 3 மாசமான ஷாக்காவ அதுக்கப்புறம் கையில கால உழாத குறையா கெஞ்சும் போது சரி ஓகே இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்ல போயிட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது இங்க ஒரு பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு கூட ஒரு மரியாதை கூட இவரை கூப்பிடாம அவங்க பாட்னி இவரை ஒதுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையெல்லாம் யோசிச்சுட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இவருக்கு கவிதை எழுதுற பழக்கம் இருக்கு மக்களே. அதே போல ஒரு கவிதையை எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வராங்க, இவங்க ஹீரோயின். இவங்க இந்த கவிதையை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இந்த கவிதையை இவங்க பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. அந்த முகத்துல காயம் பட்டிருக்கு. நேத்து கீழே விழுந்தாரு பாத்தீங்களா, அதுல லைட்டா நலங்கு வச்ச மாதிரி காயம் வந்துட்டு இருக்கு. ஐயோ என்னங்க காயம் பட்டிருக்கு, நீங்க வந்துட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னும் போது போறேன் அப்படின்றாரு. முதல்ல அட்லீஸ்ட் பேண்டேஜ் ஆச்சு போடுங்க, அப்பதான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜ் கூட கையோட வச்சிருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு ஏதோ இவங்க டெலிவரி பண்ண வந்திருப்பாங்க, அந்த மேனேஜர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ நல்லாவே பாட்டு பாடுவாரு, கிட்டார்லாம் வாசிப்பாரு இல்லையா. எங்கேயோ இதுக்கான ஒரு ஆடிஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஒரு பெரிய படம் வரப்போகுது, அது பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் சொல்றாங்க. மாமாவும் நீ தான் நல்லாவே பாட்டு பாடுவல்ல, போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி அங்க போனா அந்த கம்பெனியை சேர்ந்த 2 பேரு ஏற்கனவே ஆடிஷன்லாம் பண்ணி ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவர் தான் கண்டிப்பா பாட்டு பாட போறாரு, இவங்களெல்லாம் சும்மா தான் உட்கார வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ எப்படி பாட்டுலாம் பாடி காமிப்பாரு. அதோட கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் பாருக்கு போயிட்டு சரகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த ரவுடி பையன் வந்திருக்கான். வந்தவன் ஓவரா சலம்பிட்டு இருக்கான். இவருக்கு ஏற்கனவே கடுப்பு. டேய் கொஞ்சம் வாயை மூடிட்டு குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சண்டைக்கு போவ அவன் கடுப்பாயிட்டு யார பாத்திரா எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரான். அங்க இருக்கிற எல்லாரும் தடுத்து நிப்பாட்டி நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ சரக்கெல்லாம் போட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க அந்த ரவுடி பையன் வந்து நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்டயே மோதி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை அடிக்க பாயும் போது இவரு கோவமா இருக்காரு. ஏற்கனவே குடி போதையில இருக்காரு. அதுல புடிச்சு தள்ளியோட இவன் வெறுப்பாயிட்டு நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தையே வண்டையா பச்சையா கேட்க இவரு வெறி ஆயிட்டாரு. என்னுடைய அம்மாவியோட அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி மண்டையிலேயே ஓங்கி ஒரே போடு மட்டும் இல்ல மக்களே, 4-5 போடு போடுறாரு. போட்ட போடுல பையன் போயிட்டான், அவ்வளவுதான் இறந்தே போயிட்டான். அடிச்சு அவனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் நான் ஹீரோ சுயநினைவுக்கே வராரு. ஐயோ கோவத்துல இவனை அடிச்சு கொலை பண்ணிட்டுமே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கே ஓடி போயிட்டாரு. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது மாமா உட்காந்து நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. நியூஸ்ல யாரோ ஒரு புண்ணியவா அந்த கொலைகாரனை கொலை பண்ணிட்டாங்க, அந்த ரவுடி பையன்
பையன் இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான், சின்ன பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம நாசம் பண்ணிருக்கான். அவனை கொலை பண்ண கொலைகாரனுக்கு ஒரு பெரிய கோவிலே கட்டலாம், கோவிலே கட்டி கும்பிடலாம், அவர்தான் கடவுள் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றது என்ன சொல்றது அப்படின்னே புரியல. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த மாதிரி டிவி நியூஸ்ல எல்லாம் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி அக்கான்னு ஒருத்தவர் இதே போலதான் நிறைய கெட்டவங்களா பார்த்து கொலை பண்ணுவாரு, அதே அக்கா தான் திரும்பி வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தவரு அந்த அக்கான்றவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுடைய நியூஸையா தேடி தேடி பார்க்க, அக்கானா பொம்பளை கிடையாது மக்களே, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரனுக்கு பொதுமக்கள் பேர் வச்சிருக்காங்க. நல்லவங்களை கொலை பண்ணாம கெட்டவங்களை மட்டும் கொலை பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டு வந்தாரு இல்லையா, அதே போல பேட்டர்ன்ல கொடூரமானவங்களை கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு வீட்ல டெலிவரி வாங்கி இன்னொரு வீட்ல டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனா அந்த வீட்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அந்த வீட்ல லைட்டே எரியல, ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எங்க உங்களுக்கு இந்த ஃபியூஸை சரி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அடங்கொய்யால அதுக்குள்ள இந்த பொண்ணு நம்மள மறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏங்க நான் உங்களை மறந்தாலும் உங்க கவிதையை மறக்க மாட்டேன், மறக்கிற கவிதையாது நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த எந்த பார்சலை கொண்டு போகணுமோ அதை கொடுக்குறாங்க. அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான காம்படிஷனுக்கு போறேன், நான் போயிட்டு அந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு பிளஸ் பண்ணுங்க, எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த காம்படிஷனுக்கு போறாரு. நம்ம ஊர்ல மாநாட நரியாட அப்படின்ற மாதிரிலாம் ப்ரோக்ராம் நடக்கும் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் மக்களே. பாட்டு நல்லா பாடக்கூடியவங்களை செலக்ட் பண்ணுவாங்க போல. நம்ம ஹீரோ போயிட்டு பாட்டு பாடுறாரு. அங்க இருக்க ஜட்ஜ் எல்லாம் பயங்கரமா கலாய்க்கிறாங்க, என்ன பாட்டு பாடுற, இது சரியில்லை, அந்த ஏ சரியில்லை, ஓ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமையா மொக்க பண்ணி விட்டு கலாச்சி விட்டு இங்க இருந்து வெளியே போன அமுச்சு விட்டாங்க. ஐயோ நம்மள வேற போட்டு சமையா கலாச்சி விட்டாங்க, இது வேற ரெக்கார்ட் ஷோ வேற டிவில போட்டு காமிச்சு நம்ம மானத்தையே வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராரு. வந்தவர் கிட்டார்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் பாட்டெல்லாம் பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டு குடிச்சிட்டு போதையில் அப்படியே ஒழுந்து கிடக்குறாரு. அப்ப அங்க அங்கிள் வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் எல்லாமே சொல்லி புலம்ப, இங்க பாரு அதை விட்டா உனக்கு வாழ வேற வழியே கிடையாது அப்படின்லாம் இல்ல, உனக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும், நீயும் கண்டிப்பா வாழ்க்கையில ஏதாவது சாதிப்ப, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு ஆளை மீட் பண்றாரு. இவர் யாரு அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவுடைய அப்பா கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டு இருப்பாரு, காசே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுடைய அப்பா குடும்பம் இறந்து போறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாரு. அந்த டைம்ல எங்க அப்பா கிட்ட காசு வாங்கினீங்க இல்லையா, அது எனக்கு நல்லாவே தெரியும், அந்த காசை கொஞ்சமாச்சு திருப்பி கொடுங்கன்னு கேட்கும் போது, இங்க பாரு தம்பி நான்லாம் காசுலாம் வாங்கவே இல்லை, நான் காசு வாங்கணும்னு உங்ககிட்ட யாரு சொன்னா, உங்க அப்பா ஒரு பொய்க்காரன், உங்க அப்பா காசுலாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவரு பேச கடுப்பாகுது. கண்ணை தூக்கி மண்டையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. கொலை பண்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. சின்ன வயசுல உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ கண்டிப்பா நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கும். எங்க அப்பா கிட்டயும் போய் சொல்லுவேன், ஆனா எங்க அப்பா நீ நல்லவன், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப சொல்றேன்டா நீ ரொம்ப கேவலமானவன் அப்படின்னும் போது அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு இவனை முதல்ல வெளியே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இதே கடுப்போட அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு தாத்தாவுடைய மண்டையில ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கார்ல வந்தவன் கொஞ்சம் தாறுமாறா வண்டியை ஓட்டி தாத்தாவுடைய பைக்ல இடிக்க தாத்தாக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கு. அப்படின்னா இவனை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்புல வந்தாரு பாத்தீங்களா, அந்த கடுப்பை இங்க காமிக்கிறாரு. அதுவும் ஹெல்மெட்டை கழட்டி மண்டையிலேயே போடுன்னு போடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ பாட்டுலாம் பாடி அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இப்பயாச்சும் ஏதாவது காசு வந்திருக்கா, இதுலயாச்சும் நமக்கு நல்ல விஷயம் நடக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பைசா கூட வரல, யாருமே காசு கொடுக்கல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பார்சல் அமைச்சிருப்பாங்க, அது ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது நம்ம ஹீரோ அந்த காம்படிஷனுக்கு போயிட்டு தோத்து போயிட்டு வந்திருப்பாரு. அதுவும் டிவி எல்லாம் பயங்கரமா கலாச்சி அதை டெலிகாஸ்டும் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு கவலையே படாதீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்க நல்லாவே பாட்டு பாடுனீங்க, அது அவங்களுக்கு ரசிக்கிற திறமை கிடையாது அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் ஆறுதலா பேசி நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. இந்த பொண்ணு கிட்ட பேசும்போது மட்டும்தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மைண்டுக்குள்ளேயே பேசி
பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஒரு பையன் காரை தாறுமாறா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு தாத்தா மேல இடிச்சு கொலை பண்ணிட்டான். அந்த தாத்தா இறந்தே போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி கூட இதே போல நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணி நிறைய பேரு இவனால இறந்து போயிருக்காங்க. இவன் ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம பெரிய பணக்காரன் அப்படின்றதுனால இவனை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிவி நியூஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அக்கா கண்டிப்பா கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாம் பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு கொலையை பண்ணி போலீஸால நம்மள கண்டே பிடிக்க முடியல, நம்ம எதுக்காக இந்த பையனையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அதே டைம்ல மேனேஜர் கூப்பிட்டு பார்சல் எல்லாம் மிஸ் ஆகுது இல்லையா, இதுக்கப்புறம் மிஸ் ஆவதை தடுக்க எல்லாருக்குமே ஒரு டிராக்கிங் டிவைஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டிவைஸ கொடுத்தா அந்த டிவைஸ வாங்கிட்டு போயிட்டு ஒரு பையன் தாத்தாவை கொலை பண்ணா பாத்தீங்களா, காரை ஏத்தி அந்த பையனுடைய காரு கடியில செட் பண்றாரு. இப்ப அந்த பையன் எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாரு. நம்ம ஹீரோ ஒன்னும் ப்ரொஃபஷனல் கொலைகாரன்லாம் கிடையாது. எப்படி கொலை பண்ணலாம், ஒருவேளை அந்த பையன் கையில மாட்டிட்டான் அப்படின்னா எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறாரு. கத்தியெல்லாம் வீட்டுல இருந்து கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை காமிக்கிறாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கு அடிக்கிறான். போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு அர்ஜென்ட்டா உச்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக அங்க யாரோ இவனுடைய கழுத்தை நெருக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் மக்களே. கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிச்சு அப்படியே மயக்கமாக்குறாரு. அதுக்கப்புறமா கத்தியால குத்தி கொலை பண்றாரு. நம்ம ஹீரோ நினைச்சிருந்தாரு அப்படின்னா வெறும்னா கழுத்தை மட்டும் நெரிச்சு கொலை பண்ணிருக்க முடியும். இருந்தாலும் இப்படி ஏன் கொடூரமா கொலை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்கான்ற கொலைகாரன் பயங்கர கொடூரமா தான் இந்த கொலைகாரங்களை கொலை பண்ணுவாரு, இந்த கெட்டவங்களை கொலை பண்ணுவாரு. அதனால அவரை மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டு முகம் கை கால்லாம் கழுவும் போது தான் யோசிச்சு பாக்குறாரு, ஒக்கா மக்கா அவனை ட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் டிவைஸை கொண்டு போயிட்டு அவன் கார்ல செட் பண்ணுமே, அதை கொண்டு வரவே இல்லையே, எடுத்துட்டு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டா தூங்கி கண்ண முடிக்கிறாரு. அப்போ மாமா வந்து செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. நைட்டு லேட்டா வர, காலைல லேட்டா போனேன் அப்படின்னா ஆபீஸ்ல மேனேஜரு திட்டாம என்ன கொஞ்சவா செய்வாரு, முதல்ல கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த ட்ராக்கிங் டிவைஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கே ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்ற பேர்ல நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு. என்ன கொரியர் என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்க போலீஸும் செக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணு, சார் வந்து வாங்கிப்பாரு அப்படின்னும் போது இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு அப்படின்னா அவனை கொலை பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் விசாரிச்சு காரை ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஸ்டேஷனுக்குள்ளதான் கார் நிக்குது. வெயிட் பண்ற சமயத்துல யாருக்கும் தெரியாம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ம பத்த வச்சு வாயில வச்சு அதுக்கப்புறம் காரை கிட்ட போயிட்டு எடுக்கலான்னு பாக்கும்போது மத்த போலீஸ் எல்லாம் பாக்குறாங்க. யாரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி பார்சல் கொடுக்க வந்தேன், வெயிட் பண்ண சொன்னாங்க, அதுக்குள்ள தம் போடலான்னு வந்தேன் அப்படின்னும் போது இங்கெல்லாம் நின்னு தம் அடிக்கூடாது, முதல்ல அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. என்னடா இது வந்த வேலை முடியாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கும் போது அங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ பால் உள்ளுக்குள்ள வந்து ஒழுகுது. இதாண்டா கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை உள்ளுக்குள்ள போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கும் போது அப்போ அந்த ட்ராக்கிங் டிவைஸையும் சைலண்டா எடுத்துறாரு. இப்போ பாலையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது அவர்கிட்ட போயிட்டு கொரியர் கொடுக்கும் போது யார் அமுச்சு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரு அமுச்சா அப்படின்லாம் டீடைல்லாம் போடவே இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விட்டு பார்சலை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த போலீஸ்க்கு ஒரே ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. அவருக்கு கால் பண்ணி ஏமா நீ எனக்கு ஏதாவது அமுச்சு வச்சியான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரு எனக்கு பார்சல் போட்டிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கடைசியா ஒரு பையனை கொலை பண்ணிருப்பாரு. அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா கூட பொதுமக்கள் எல்லாருமே இவெல்லாம் இறந்து போவான்னு நிறைய பேரு கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவே இப்பதான் நினைவா இருக்கு. அந்த அக்கா தான் இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அக்கா வாழ்க அக்கா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க பொதுமக்கள்லாம். இத பார்க்கும் போது ஹீரோக்கே ஒரு மாதிரி கர்வமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரையும் இன்ஸ்பெக்டருடைய மனைவியும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டிக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் சீஃபை மீட் பண்றாரு. இவர் இப்போ சீஃப் கிடையாது, ரிட்டையர் ஆயிட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி சீஃபா இருந்திருப்பாரு. இவருக்கு வந்துட்டு ஒரு மென்டாரா இருந்திருப்பாரு. அந்த மாதிரி இந்த போலீஸ்காரனுக்கு இவர் ஒரு முக்கியமான ஆளு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க அப்படின்லாம் பேசிட்டு அந்த அக்கான்றவன் திரும்பி வந்துட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை, அக்காலாம் திரும்பி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்சல் டெலிவரி பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. அப்போ சமயம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள வாங்க
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க போயிட்டு டீலாம் போட்டு கொண்டுறாங்க. டீலாம் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நீங்க ஸ்பாட்ல ஒரு கவிதை எழுதுனீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்காக ஒரு கவிதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரும் சொல்றாரு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்கம்லாம் பண்றாங்க. இவங்களுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, பொதுமக்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க, உங்களுக்கு பினான்சியலா ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எக்கச்சக்கமான போஸ்ட பார்த்துட்டு அப்படின்னா பொதுமக்கள் கண்டிப்பா நமக்கு காசும் அனுப்புவாங்க, நம்ம அக்கௌண்ட விட்டு நம்ம வந்துட்டு அக்காண்ட பேர்லயே ஒரு அக்கௌண்ட் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் உருவாக்குறாரு. போலீஸ் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா நிறைய சிம்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அவங்க இருந்து சிம்லாம் வாங்கி அந்த சிம்மை யூஸ் பண்ணி அக்கௌண்ட கிரியேட் பண்றாரு. காசு போடணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களும் போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு சிம்மை வச்சு ஒரு போஸ்ட போடுவாரு, அதுக்கப்புறம் அந்த சிம்மை தூக்கி போட்டுருவாரு. அப்பதான் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கே இல்லாம ஒரு சீனு இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பக்கம் இந்த போலீஸ்காரனும் போலீஸுடைய டீமும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அக்காண்டவன் யாரு, அந்த கொலைகாரன் யாரு, இதுதான் அவனுடைய உண்மையான ப்ரொஃபைல் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியல. அவன் வந்துட்டு நம்பரை மாத்திக்கிட்டே இருக்கான். இன்னொன்னு அந்த சோசியல் மீடியா கம்பெனி கிட்ட அந்த அக்காவுடைய டீடைல்லாம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கொடுக்க முடியாது, யூசருடைய பர்சனல் டீடைல்லாம் ஷேர் பண்ண முடியாது, அதுதான் எங்க ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்களாம். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தேவான்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆள் ஒரு பெரிய பணக்காரன், இவனுக்கும் அரசியல் சப்போர்ட்லாம் நிறையவே இருக்கு. இவன் சின்ன சின்ன பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்க ஏதாவது பேசினாங்க, உன்னை பத்தி வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க, இல்ல பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவனையே கொலை பண்றான். அப்படிதான் இப்போ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ இல்லனா வெளியே போயிட்டு போட்டு கொடுப்பேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணை கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டான். இப்போ இந்த தேவாவை பத்தி தான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேவா ஒரு மோசமானவன், இவனை கொலை பண்ணும், அக்கா இவனை கொலை பண்ணுங்க இவனை கொலை பண்ணுங்க அப்படின்னும் போது இவன் தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தின டீடைல்லாம் ஹீரோ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினை மீட் பண்ணலாம், ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ கொரியர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போ உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த அக்காவை பத்தி எல்லாம் ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த அக்கா பண்றது ரொம்ப தப்பான காரியம், போலீஸ் இருக்கும் போது கோர்ட் இருக்கும் போது அவன் எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாம் அப்படின்னும் போது ஏங்க என்னதான் இருந்தாலும் அவன் கொலைகாரங்களை ரொம்ப ரொம்ப மோசமானவங்களை மட்டும்தான் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அப்படிலாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் போலீஸ் தான் அவங்க வேலையை பண்ணும், சட்டத்தை நம்ம கையில் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ஹீரோக்கு புஸ்ன்னு போச்சு. சரி ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பின ஹீரோ பொத்துன்னு கீழே விழுகிறாரு. இவருக்கு தான் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு, மயக்கம்லாம் போட்டுருவாரு. இந்த பொண்ணு தான் வந்து எழுப்பி விடுறா. அடுத்து நேரா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே போயிட்டு ஹீரோடைய அங்கிளை மீட் பண்ணி நான் இந்த மாதிரி அவனுடைய ஃப்ரெண்டு, அவன் ஏன் இந்த மாதிரி மயங்கி மயங்கி கீழே ஒழுகுறான்னு கேட்கும் போது என்னது மயங்கி கீழே ஒழுகுறானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளே ஷாக் ஆகுறாரு. அங்கிளுக்கே தெரியாது போல. அதுக்கப்புறம் பேசி ஹீரோவை பத்தி எல்லாம் கேட்கும் போது ஹீரோடைய குடும்பமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணும் அங்கிளும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த தேவாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி அவருடைய முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு விட்டு மயக்கப்பட்டுறாரு. இப்போ நேரா உள்ளுக்குள்ள போறாரு. கண்டிப்பா தேவா இங்கதான் இருப்பான், அவனை வந்துட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டுனா அங்க ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கிறா. இவரு சுத்தியோட நிக்கிறாரு. அந்த டைம்ல யாரோ கன் பாயிண்ட்ல இவர மடக்கி பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான் தலைவன் வசமா மாட்டிக்கிட்டான்னு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரா கன் பாயிண்ட்ல ஹீரோவை பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தேவாதா மக்களே கூட ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் போல. இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னை யாரோ வேவ் பாக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே பார்த்தேன். அண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த கேட்டு கிட்ட போனாரு பாத்தீங்களா, அப்பயே கேமரால இந்த ஆள் பாத்துட்டு இருக்காரு. யாரோ நம்மள ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை மடக்கி பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. கடைசியா அவரே ஒரு முடிவுக்கு வராரு. அப்படின்னா நீ தான் அந்த அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அக்காவும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது, சும்மா ஆட்டையை போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. நீ என்னதான் சமாளிச்சாலும் என்னுடைய ஆட்கள் வரட்டும், அப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு வந்தாரு இல்லையா, அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணும்போது இவன் இருக்கும் போது இப்படி ஒன்னா இருக்க முடியும், வேணும்னா வா ரூம்குள்ள போலான்னு கூப்பிடும் போது ரூம்குள்ளலாம் போக முடியாது. ரூம்குள்ள போனா இவன் தப்பிச்சு போயிடுவான். இவன் பார்த்தா பாக்குறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா இருக்க ட்ரை பண்ண அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டு இவன் கிட்ட ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை புடுங்கிட்டு உன்னை ஷூட் பண்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்னுடைய கட்டெல்லாம் அவுத்தோடு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணு யோசிச்சுட்டு அதுவும் சரிதான், இந்த தேவா அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டு கன்னையும் கையில கொடுக்க நம்ம ஹீரோ அவ்வளவு ஈஸியா என்ன பிடிச்சிருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. இப்போ அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவருடைய
அவருடைய மைண்டுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா இந்த பொண்ணையும் கொலை பண்ணிடலாமா, ஏன்னா இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டா கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு போகும்போது கதையா சொல்லிட்டு வரா, அவன் நல்லவனே கிடையாது, ரொம்ப மோசமானவன், காசு கொடுத்து தான் என்ன வர வைக்கிறான் அப்படின்னாலும் என்னையும் ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வரா. அவன் செத்தது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றா. உங்களை பத்தி யார்கிட்டயாச்சும் சொல்லுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, நான் கண்டிப்பா யார்கிட்டயுமே சொல்லவே மாட்டேன், உங்களை போட்டு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு எப்போ என்னுடைய உதவி தேவை அப்படின்னாலும் என்ன கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுக்குறா. இப்ப அப்படியே சீன் கட்டா அது தேவா இறந்து போனதுக்கும் ஊர் மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி காமவெறி பிடிச்சவன் கண்டிப்பா இறந்துதான் போகணும், இவனை வந்துட்டு அக்கா கரெக்டா தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த நியூஸ் எல்லாத்தையும் அந்த சீஃப் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த போலீஸ் போயிட்டு வர வர எவனோ ஒருத்தன் அக்கான்ற பேர்ல கொலை பண்ணிட்டு இருக்கான், முதல்ல இவனை கைது பண்ணும் அப்படின்னும் போது என்ன பண்றது, நம்ம நாட்டுல நிறைய குற்றவாளிகள் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி வெளியே வந்துடுறாங்க, இவனை மாதிரி ஆட்களை வேற எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போது அதுக்காக அக்கான்ற எவனோ ஒருத்தன் சட்டத்தை கையில் எடுப்பான், அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கடுப்பாகிறாரு. முக்கியமா அந்த தேவா இறந்து போகும்போது கூட ஒரு கால்கள் இருந்திருக்கா, அந்த பொண்ணு கிட்ட தான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது நான் ஃபேஸ் எல்லாம் பார்க்கல, வந்தவன் மாஸ்க் போட்டுட்டு வந்தான், ஏஜ் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்ற, 60 வயசுள்ள ஒரு ஆள் இப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் சொல்றேன் இல்லையா, ஃபேஸ பார்க்கல, நடந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்லாம் பார்க்கும்போது 60 வயசுக்கு மேல இருக்கலாம், ஒரு தாத்தாவா இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த போலீஸ் டீமோட உட்கார்ந்து எப்படி 60 வயசு ஒரு ஆளால கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டீம்ல இருக்க ஒரு ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அக்கான்ற பேர்ல கொலை பண்ணாலையா, மேபி அவனே கூட இப்போ கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை இவரால ஏத்துக்கவே முடியல, ஒத்துக்கவே முடியல. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த போலீஸுடைய வைஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பேபி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாம் விற்பாங்க, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண 2 பேபி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இவங்க மேல எக்கச்சக்கமான கெட்ட பேர் வருது. ஆக்சுவலா இவங்க வேற ஒரு கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்காங்க. இவங்க பேச்ச மீறி ஏதோ கலக்கக்கூடாத சில கெமிக்கலை கலந்ததுனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் சொன்ன பேச்சையே கேட்காம அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா என் மேல எந்த தப்புமே இல்லாம அவங்க பண்ணதுக்கு இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ திடீர்னு காசை கொண்டு வந்து அங்கிள் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கிளுக்கு புது போன்லாம் வாங்கி தராரு. டே என்னடா பண்ற, ஏதாவது தப்பான காரியம் பண்றியா, உன் கைக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அங்கிள், நான் பாட்டு பாடி வீடியோ எல்லாம் போடுவேன் இல்லையா, அது மூலியமா தான் நிறைய காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோ அக்கான்றதுனால பொதுமக்கள் எக்கச்சக்கமா காசு போடுறாங்க. அது மூலியமா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக்கும் வாங்கியிருக்காரு. அந்த பைக்கை அங்கிள் கிட்ட அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காமிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல வந்துட்டு அந்த அக்கான்றவன் மாட்டிக்க போறானா. இப்போ வந்துட்டு அக்கான்றவனை யாரோ பார்த்துட்டு அதை சொல்ல சொல்ல ஒரு லேடி வரைய போறாங்களாம். அந்த லேடி வேற யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான். என்னுடைய மனைவி வந்துட்டு எனக்கு துரோகம் என்று வேற ஒருத்தன் கூட கனெக்ஷன்ல இருக்கா, எனக்காகவும் நீங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னா அவளை கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, அவளை நம்ம இதுக்காக கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஏற்கனவே புருஷனுக்கு துரோகம் பண்றாங்க, ரெண்டாவது அவங்க வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ கண்டிப்பா மாட்டிப்பாரு, நம்ம ஏன் அவங்களை கொலை பண்ண கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்ப அப்படியே இந்த எபிசோட முடியுது. இப்போ 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஹோட்டல்ல அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொலை பண்ணலான்னு பிளான்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல் ரூமுடைய கதவை போயிட்டு தட்ட பார்த்தா அந்த பொண்ணு கூடவே போலீஸும் இருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வந்தது ஹீரோவே கிடையாது, அந்த கால்கள் மக்களே. இந்த மாதிரி யாராவது பிளான் பண்ணி நம்மள பிடிக்க வாய்ப்பு இருக்கு, இது மேபி ட்ராப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ அமுச்சு விட்டுருப்பாரு. இப்போ இந்த பொண்ணை வந்துட்டு போலீஸ்லாம் சுத்தி வளைச்சி நீதான் அக்காவான்னு கேட்கும் போது நான் அக்காவும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது, ஒரு கஸ்டமரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாம உண்மையே சொல்லு, அவன் தான் உன்னை அமுச்சு வச்சானு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, வேணும்னா இங்க பாருங்க ஒரு கஸ்டமர் தான் புக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ காமிச்சு சமாளிக்க ட்ரை பண்றாங்க. இந்த போலீஸும் போலீஸுடைய டீமும் கண்டிப்பா அக்கா இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் முழுக்க தேடுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ சிம்பிளா இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த போலீஸுடைய பொண்டாட்டி வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஆனா இவங்க ரொம்ப நல்லவங்க தான். பொதுமக்கள் வந்துட்டு இவங்க கெட்டவங்க, இந்த பொண்ணு ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் போயிட்டு அந்த சீஃபை மீட் பண்ணி என் பொண்டாட்டி மேல எந்த தப்புமே கிடையாது, அநியாயமா பொதுமக்கள் எல்லாரும் என் பொண்டாட்டிய கரிச்சு கொட்டுறாங்க, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அந்த கம்பெனி தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, 1 by 1 குழந்தைங்க இறந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டே இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் கூட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஏதாவது பேசி என் பொண்டாட்டிய காப்பாத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது நான் முடிஞ்சதை பண்றேன்,
பண்றேன், என்னால யார்ட்டெல்லாம் பேச முடியுமோ பேசி உன் பொண்டாட்டிய வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ நேரா கம்பெனிக்கு போயிட்டு நான் இந்த வேலையை விட போறேன் அப்படின்னும் போது மேனேஜர் இந்த வேலையை விட்டு நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேச நம்ம ஹீரோவும் கடுப்பாயிட்டாரு. இவ்வளவு நாளா அமைதியா போயிருப்பாரு, மேனேஜர் என்ன திட்டினாலும் கேட்டுக்கிட்டு போயிருப்பாரு. ஆனா இப்போ இவரை பத்தி குறையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பெரிய இவனா, நீ அந்த விஷயம் பண்ண இந்த விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிச்சுட்டு திமிரா பேசிட்டு எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒரு முடியும் வேணாம் அப்படின்ற மாதிரி தப்பா பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஏதோ ஒரு போஸ்ட வந்துட்டு இந்த சீஃப் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி உன்னுடைய மனைவியை பத்திரமா பாத்துக்கோ, பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு அக்கா கிட்ட உன்னுடைய மனைவியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு உன்னுடைய மனைவி நல்லவங்க அப்படின்லாம் தெரியாது, உன்னால முடிஞ்ச அளவுக்கு மனைவியை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னும் போது அவரு ஷாக் ஆகுறாரு. மனைவிக்கு கால் பண்றாரு, கால் பண்ணாலும் போனே போக மாட்டேங்குது. இந்த பக்கம் மனைவி போயிட்டு யாரையும் மீட் பண்றாங்க. அந்த கம்பெனியை பத்தின எல்லா டீடைலும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வந்திருப்பாரு, முகத்துல ஸ்ப்ரே அடிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க பார்ட்னரா இருக்கீங்க இல்லையா, அந்த கம்பெனி உங்களுக்கு துரோகம் பண்றாங்க, அதை பத்தின சில ரகசியங்கள் சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வர வச்சு இவங்களை கடத்தி கொண்டு போயிட்டு கட்டி போட்டு உன்னால அநியாயமா நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியலை கொண்டு போயிட்டு ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் மனைவி காலி, இறந்தே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த கொலை பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு பொதுமக்கள் எல்லாரும் இவ கண்டிப்பா சாகணும், இவ மோசமானவ, இவளால ஒரு பாவமும் பண்ணாத குழந்தைங்களாம் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எல்லாம் பண்றாங்க. பயங்கர பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு மனசுடைஞ்சு போறான், ரொம்பவே ஃபீல் பண்றான். இந்த விஷயத்தை பத்தி அந்த சீஃப் கிட்ட போயிட்டு பேசும்போது ஆக்சுவலா மேலிடத்துல இந்த அக்கா கொலை பண்றது எல்லாருமே கெட்டவனுங்க மோசமானவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க எந்த விதமான முயற்சியும் பண்ண போறதில்ல, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு எனக்கு தெளிவா தெரியல, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் கடுப்பா வராரு. என் பொண்டாட்டி என்ன குற்றவாளியா, என் பொண்டாட்டியால் தான் அவங்க எல்லாரும் இறந்து போனாங்களா, என் பொண்டாட்டி நல்லவன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும் போது உன்னுடைய ஃபீலிங் எல்லாமே எனக்கு ரொம்பவே நல்லா தான் புரியுது, மேலிடத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னு தான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் அந்த அக்கா பண்றது தப்பான விஷயம் தான், அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியா ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு வராரு. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க ஃபேமிலியா சின்ன வயசுல அடிக்கடிக்க இங்க தான் வருவோம், இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்றாரு. ஒரு வாட்சை, ஒரு காஸ்ட்லியான வாட்சை, இதே போல ஒரு வாட்சை நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அண்ட் ப்ரப்போஸும் பண்றாரு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயசுல இருந்து யார் மேலேயும் ஆசைப்பட்டதே கிடையாது, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன், நல்லா பாத்துப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹக்கும் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க வந்து திருட்டு பைய பேக புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவங்க கீழே விழுந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போறாங்க. செமையா காயமும் படுது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. எவன் ஆட்டைய போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அவனையும் கொலை பண்ணிட்டு அவனையும் நான் கொலை பண்ணிட்டேன், இந்த மாதிரி இந்த திருட்டு பயலால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டும் போட்டிருக்காரு. இப்போ போஸ்ட போட்டு சிம்ம கழட்டி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வாட்டி ஹீரோக்கு செமையா மயக்கம் வருது. அந்த உடம்பு சரியில்லாத பிரச்சனையால மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு தூக்குறாங்க. அங்க நம்ம ஹீரோடைய அந்த பழைய மேனேஜரும் வந்திருப்பாரு. அவரும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அந்த அங்கிளுக்கும் கால் பண்ணி வர சொல்லி போன்லாம் கொடுக்குறாரு. சரி உங்க கேன்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு செம ஷாக்கு. உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு தான் சொல்லி வேலையை விட்டே போனா, அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துப்பான், ஆனா வேலையை விட்டு போகும்போது ஒரு மாதிரி கொடூரமா என்னையே செமையா திட்டி விட்டு போனா அப்படின்னும் போது ஏன் அப்படி அவன் பண்ணானே தெரியல, நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோடைய போனு அங்கிள் கிட்ட இருக்கு. அங்கிள் தான் போன் அட்டன் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஆயிடுச்சுமா, ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது தோ நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து போலீஸ காமிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த திருடனுடைய டெட் பாடியை கைப்பற்றும் போது பக்கத்திலேயே ஒரு வாட்சை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வாட்ச் அந்த அக்காக்கு சொந்தமான வாட்சா இருக்கும், இதை வச்சு கூட அவனை கண்டுபிடிக்க முடியும், அவனை ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கொலை பண்ணும்போது வாட்சை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு போல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சிம்ம கழட்டத்துக்கு முன்னாடியே மயக்கமாயிட்டாரு பாத்தீங்களா, அந்த கடைசியா யூஸ் பண்ண சிம் இன்னமும் ஆன்ல இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் படையே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ ஹீரோவுடைய மாமா அவருடைய போனை யூஸ் பண்ண முடியல, சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய போனை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி போன் எடுத்து அன்லாக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அக்கா போட்ட போஸ்ட்லாம் வருது.
இவருக்கு பார்த்தோன்னே அப்படியே ஈரக்கொலையே நடுங்குது, தூக்கி வாரி போடுது. இவன் தான் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வெளியே வந்தா போலீஸ் வந்து சுத்தி வளைக்கிறாங்க. போலீஸ பார்த்தோன்னே போனை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. சுத்தி வளைச்சு நீதான் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் வந்துட்டு நான் அக்கா இல்ல அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. இவரை கைது பண்ணி கூட்டு போறாங்க. கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம இவரு தான் தன்னுடைய பொண்டாட்டியை கொலை பண்ணாருன்னு நினைச்சிட்டு இந்த தாத்தாவை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல கட்டி போட்டு அந்த போலீஸ் பொலன்னு பொலகிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வராங்க. வந்து அங்கிளை பார்க்கலான்னு பார்த்தா அங்கிளுடைய போன் அங்க இருக்கு, எங்க போனாரு அப்படின்னே தெரியல. இவனை எங்க தனியா விட்டு போனாரு, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது நியூஸ் பார்க்கலான்னு பார்க்கும்போது கடைசியா அந்த திருட்டு பயலை யாரோ கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்ல இந்த வாட்ச் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்ச் ஹீரோடைய வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த திருடன் கூட நம்ம கிட்ட ஆட்டையை போட்ட அந்த திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னா இவன் தான் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அங்கிள போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு பயங்கர கொடூரமா கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு டெட் பாடியும் அனாதை பணமா கிடைச்சது, வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை ஒப்படைக்கும் போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாரு. ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே நல்லாவே புரியுது. நம்ம போனை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கிள் வந்துட்டு நான் தான் அக்கான்னு ஏத்துக்கிட்டு இருக்காரு. அங்கிளை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்றாரு. இப்போ அந்த சீஃபுக்கும் எல்லாமே தெரிய வந்து டே ஏன்டா இந்த மாதிரி பண்ண, எது பண்றதா இருந்தாலும் முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா, அந்த கிழவர் வந்துட்டு ஒரு அப்பாவி, அவரை ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அவர் தான் அக்கா, அக்காவை பார்த்த எல்லாருமே 60 வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, கண்டிப்பா அவர் தான் அக்கா அப்படின்னும் போது டே கண்டிப்பா அந்த வயசானவரு அக்கா கிடையாது அப்படின்னும் போது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், அந்த வயசுல எப்படி கொலை பண்ண முடியும், நீயே அவரை அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணிட்ட, அவர் தடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற, அப்படின்னா அவரு கண்டிப்பா அக்கா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் ஹீரோவை கூட்டு போறாங்க. இங்க ஏன் கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தான் அந்த அக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு, போலீஸ் அந்த விஷயம்லாம் பார்த்துப்பாங்க, நீ போலீஸ்ல போயிட்டு சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்ல, சரண்டர் ஆக முடியாது, நான் வந்துட்டு நல்லவங்களை கொலை பண்ணல, கெட்டவங்களை மட்டும்தான் கொலை பண்றேன், சின்ன வயசுல எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கடன் அதிகமாயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு, குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டாரு, என்னையும் கொலை பண்ண பார்த்தாரு, நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், எனக்குள்ள ஒரு அக்கா இருக்கான், நாளா எப்பயோ சாக வேண்டிய ஆளு, இது வரைக்கும் ஏன் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான், நான் வந்துட்டு எல்லாரையும் கண்டிப்பா கொலை பண்ணதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு என்ன நம்பிக்கையில பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஸ்பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு அப்படின்னு சொன்னேன், இங்க வச்சு கொலை பண்ண மாட்டேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது நீ போயிட்டு ஒன்னு சரண்டர் ஆகு, இல்ல அப்படின்னா நானே போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த பொண்ணுடைய ஃபேஸ் ஒரு ஸ்பைடர் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஏற்கனவே மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு மக்களே. உடனே இந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறா. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. மயக்கம் போட்டு கீழே வந்தோடனே ஐயோ இவனை எப்படி தனியா விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி வராங்க. ஓடி வந்து தூக்குறாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ போலீஸ் கிட்ட போலனா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறமாச்சு கொலை பண்ணாம இரு அப்படின்னு சொல்லும் போது நான் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்றாரு. இவங்க அப்படியே ஒன்னாயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த கால்களை போலீஸ் பிடிச்சி கொண்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ சொன்னது எல்லாமே போய், அக்கா யாருன்னு உனக்கு தெரியும், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா அந்த சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சீஃப் தான் உண்மையான அக்கா. 25 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கொலையை நிப்பாட்டிட்டு இருப்பாரு. ஆனா மறுபடியும் நான் கொலை பண்ண இறங்க போறேன், களத்துல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட ஹீரோ பிராமிஸ் பண்ணிருந்தாலும் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருப்பான், அதனால அவனை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு செகண்ட் சீசன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு முடிச்சிருப்பாங்க மக்களே.